எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு விமர்சிக்கலாம் வாங்க பகுதியில் நம்ம பேச எடுத்திருக்க டாபிக் புத்தாண்டும் தீர்மானங்களும். புத்தாண்டு எல்லோருக்குமே இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். புத்தாண்டு நம்ம சொல்லும் போதே அதுக்குரிய ஒரு மகிழ்ச்சியே ஒரு தனி மகிழ்ச்சி தாங்க. என்னதான் நமக்கு கடந்து போன ஆண்டுகள் பெரிய அளவு மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் கொடுக்கலனா கூட நம்ம பிறக்க போற புது வருடத்தை பார்த்தீங்கன்னா ஆவலோட எதிர்பார்ப்போட காத்திருக்கோம். அதுக்காக நிறைய தீர்மானங்களும் பிளான் பண்ணி வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் என்னென்ன செய்யணும், இது செய்யணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும். இந்த ஆண்டு கண்டிப்பா நான் இதை செஞ்சிடணும், கண்டிப்பா இதை சாதிச்சிடணும், கண்டிப்பா இந்த பொருளை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஏகப்பட்ட தீர்மானங்களை நம்ம உருவாக்கிக்கிறோம். இன்னைக்கு நம்ம அதை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். புத்தாண்டும் தீர்மானங்களும். எந்த அளவுக்கு புத்தாண்டம் தொடர்கதையா நமக்கு புது புது வருடங்களை நம்ம எதிர்நோக்கி வந்துகிட்டே இருந்தா கூட, அதை வரவேற்க நம்ம காத்திருந்தா கூட, நம்ம எதிர்ப்பு செய்ய நினைக்கிற இந்த தீர்மானங்களும் திரும்ப திரும்ப நம்ம பிளான் போட்டுக்கிட்டே தாங்க இருக்கும். அதையும் நம்ம வரவேற்க தயாராகிடுறோம். வர ஆண்டுலாவது நம்ம நினைச்சதெல்லாம் கண்டிப்பா செயல்படுத்திடணும். லாஸ்ட் இயர் நான் ட்ரை பண்ணேங்க, ஆனா கிடைக்கல. ஆனா இந்த வருஷம் கண்டிப்பா எனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அது நினைச்சதை சாதிக்கிறதுக்கு நம்ம எதிர்பார்ப்போட கிளம்பிடுறோம். இந்த அளவுக்கு புத்தாண்டும் தீர்மானங்களும் எப்பயுமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சரியான ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிங்க. அந்த வகையில புத்தாண்டுல புது தீர்மானம் எடுக்கிறது அப்படின்றது ஒரு காலத்துலலாம் ஒரு சில விஷயம் சொல்லிடுவாங்க. பேரண்ட்ஸ் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்துல எப்படியாவது என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி முடிச்சிடணும். இல்ல இந்த வருஷத்துல எப்படியாவது என் பையனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிரணும். இந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்போட ஒரு புது வருடத்த எதிர்பார்த்து காத்திருப்பாங்க. ஆனா சில வீட்ல பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் எப்படியாவது நல்ல ஸ்கோர் எடுத்துறணும். போன தடவை எடுத்தத விட இந்த தடவை நெறைய மார்க் எடுக்கணும். இத்தனை ட்ரெஸ் வச்சிருந்தேன்னா, அத விட இந்த ட்ரெஸ்ஸு நான் புதுசா இந்த மாதிரி ஒரு வெரைட்டி ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களோட தீர்மானத்த பார்த்தீங்கன்னா, அவங்க லெவலுக்கு ஏத்த மாதிரி செட் பண்ணிக்கிட்டு, இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. எல்லார்கிட்டயுமே தீர்மானங்கள் எடுக்கிற ஒரு கலாச்சாரம் இப்ப அதிகரிச்சுட்டே வந்துட்டுருக்குங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நினைப்புகளும் எதிர்பார்ப்புகளும். எப்ப நமக்கு எதிர்பார்ப்புகள் அதிகமாரிக்குதோ அப்ப அதோட தீர்மானமும் நமக்கு அதிகமாகுது. ஆனா வாழ்க்கையில ஒரு சிலர் மட்டும் தாங்க அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்க போட்டுட்டு இருக்க தீர்மானத்தை கரெக்டான விதத்துல நிறைவேற்றி அடுத்த ஆண்டுக்கு அடுத்த ஸ்டெப்புக்குள்ள என்டர் ஆகுறாங்க. ஆனா நிறைய பேர் பாத்தீங்கன்னா தீர்மானத்தை எடுத்துட்டு பாதி வழியிலேயே அதை விட்டுறாங்க. அவங்களால தொடர்ந்து அந்த தீர்மானத்துக்கு சப்போர்ட் பண்ணி போக முடியறது இல்ல. சில பேரு சொன்ன ஒரு ஜான்வரி மந்த் வரைக்கும் தாங்க ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பிப்ரவரியிலேருந்தே அந்த விஷயத்த சுத்தமாவே மறந்திருப்பாங்க. இப்படி அவங்க கட்டுப்பாட்டுல ஒரு தீர்மானத்தையும் போட்டுட்டு செயல்படுத்த முடியாம போறதால தான், அவங்களோட வாழ்க்கையோட தரத்த அவங்களால கொஞ்சம் உயர்த்திக்க முடியறதில்ல. இப்ப உங்க வாழ்க்கையில நீங்க ஏதாவது ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களோட வாழ்க்கைய கரெக்ட்டா ஒரு கண்ட்ரோல்ல டைரக்ட் பண்ண வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இத செய்யணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் அவுட் போடுங்க. இந்த லிஸ்ட் அவுட் தான் தீர்மானங்கள். சாதாரணமா பார்த்தீங்கன்னா, புத்தாண்டுல நம்ம என்ன மாரி தீர்மானம் எடுக்கறது? அப்படின்றதே நெறைய பேருக்கு கன்ஃப்யூஷன்ங்க. எத எடுக்கறது? நான் என்ன செய்யணும்? இத என்னென்ன பிளான் போடணும் அப்படின்றதே எனக்கு தெரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறவங்களும் அதிகமான பேர் இருக்காங்க. இப்ப நம்ம வாழ்க்கையில ஒரு சின்ன மாற்றம், அந்த சின்ன மாற்றம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட வளர்ச்சிக்கு உறுதுணையா இருக்கும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா அந்த சின்ன மாற்றத்த நோக்கி நம்மளோட தீர்மானம் இருக்கணுங்க. எல்லா வருஷமும் ஒரே வேலை தான் செஞ்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா, அடுத்த வருஷமும் அதே தான் செஞ்சுட்டே இருக்கீங்கன்னா, அப்ப உங்களால எந்த தீர்மானமும் எடுக்க முடியாதுங்க. இதுல வளர்ச்சி அப்படின்ற ஒரு வார்த்தைக்கே இடம் கிடையாது. மன நீதியாவும் சரி, பொருளாதார ரீதியாவும் சரி, நமக்கு கொஞ்சம் ஒரு முன்னேற்றம் இருந்தா மட்டும் தான், கடந்து போன வாழ்க்கைய விட புது வருடம் அப்படின்றது நமக்கு ஒரு முன்னேற்றத்த கொடுக்கக்கூடியதா இருக்கும். அப்ப நமக்கு தேவையான சில விஷயத்தெல்லாம் எடுத்துட்டு, தேவையான விஷயத்த நம்ம மாத்திக்கிறோம். நீங்க லாஸ்ட் இயர் எப்படி கிராஸ் பண்ணி வந்தீங்க அப்படின்னு ஒரு ரீகால் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். எவ்வளவு விஷயம் சந்தோஷமான விஷயங்கள் நடந்தது. எவ்வளவு கஷ்டமான விஷயங்கள்லாம் நடந்தது. சந்தோஷமான விஷயங்கள் நடந்தது அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, யாரால உங்களுக்கு அவ்ளோ சந்தோஷம் வந்துச்சு? இதுக்கு நீங்க என்ன சப்போர்ட் பண்ணீங்க? எந்த விஷயத்தால வந்துச்சு? துக்கமான ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா, அது எந்த விஷயத்தால அப்படி துக்கமான விஷயம் வந்துச்சு? ஒரு பொருள காண அடிச்சுட்டீங்க அப்படின்னா, அதுக்கு யார் காரணமாக இருந்தாங்க? அப்ப இந்த வருஷத்துல நம்ம எப்படி அது அந்த தீர்மானத்த தாண்டி அப்படியே வெளியில வர்றது?
அதை எப்படி வந்துட்டு அவசியமான ஒரு கண்ணோட்டத்துல, ஒரு முன்னேற்ற பாதையில, நம்மளோட கடினமான வாழ்க்கையில வந்து நம்ம படித்த ஒரு பாடத்த எப்படி வந்து எக்ஸிக்யூட் பண்றது? அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த நேரத்துல வந்து கண்டிப்பா செயல்படுத்தணும். இப்ப என்ன தீர்மானங்கள்ல நம்ம எடுக்கலாம்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர்லாம் நியூ இயர் வருதோ இல்லையோங்க, தீர்மானத்த எடுத்து ரெடியா வச்சுருவாங்க. நியூ இயர்லேருந்து பாரு நான் இத செஞ்சுருவேன். நியூ இயர்லேருந்து பாரு காலையில எந்திச்சிருவேன். நியூ இயர்லேருந்து பாரு நான் காலையில எந்திச்சு இதெல்லாம் படிச்சுருவேன். நியூ இயர்லேருந்து பாரு நான் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுவேன். நியூ இயர்லேருந்து பாரு நான் தலைய சீவிடுவேன். இப்படி ஏகப்பட்ட சின்ன சின்ன சில்லியான விஷயங்களெல்லாம் வந்து தீர்மானம்னு நெனச்சுட்டு, யோசிச்சுட்டு, எழுதிக்கிட்டு, அதெல்லாம் பிளான் பண்ணணும், எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லிட்டு வச்சிருக்கிற ஒரு கோஷ்டி தனியா இருக்காங்க. ஆனா இது எந்த அளவு வந்துட்டு நீங்க வந்து பிளான் பண்றீங்களோ, அந்த அளவு எக்ஸிகியூஷனும் இருக்கணுங்க. அதனால உங்களால எல்லா விஷயத்தெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு லிஸ்ட் போடுறீங்க அப்படின்னா, அந்த லிஸ்ட்டே ஃபில்டர் பண்ணிக்கணும். எந்தெந்த விஷயம்லாம் பண்ணணும். காலையில ஏன்கிணும் அப்படின்னு நீங்க பிளான் போடுறது கரெக்ட்டுங்க. என் ட்ரெஸ் எல்லாம் நான் அழகா மடிச்சு வைக்கணும் அப்படின்னு நீங்க பிளான் போடுறீங்களா? அதுவும் கரெக்ட்டுங்க. ஆனா ஒரே நேரத்துல இந்த மலையே தூக்கிடுவேன், இந்த வீட்டையே தலைகீழா மாத்திருவேன் அப்படிலாம் நீங்க தீர்மானம் போட்டீங்கன்னா, கண்டிப்பா போட்டவங்களுக்கும் ஒத்து வராது. அந்த நீங்க போட்டதால பண்ணக்கூடிய எக்ஸிகியூஷனால வர ரிசல்ட்டும் யாருக்குமே எந்த யூஸும் இருக்காது. ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம பேசப்போற டாபிக். என்னென்ன தீர்மானங்கள் எடுக்கலாம்? ஸோ நம்ம இருக்கிற எல்லா பட்டியலும் எழுதி வச்சுக்கிட்டு, அதுலருந்து செயல்படுத்த முடியாம, அதுல தோத்து போயி, அதுவே நமக்கு ஒரு பெரிய தொல்லையா இல்லாம, நம்ம போடக்கூடிய தீர்மானம் நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏத்த மாரியான தீர்மானமா இருக்கணும். அது கண்டிப்பா நமக்கு முன்னேற்ற பாதையில கொண்டு போணும். சரி வாங்க பார்க்கலாம். நம்மளோட தீர்மானத்துல முதல் வகிக்க வேண்டிய விஷயம், நம்மளோட ஹெல்த் இஷ்யூங்க. அதாவது சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் இல்லையா? அப்ப நம்மளோட உடல்நிலைய வந்து மத்தவங்கள தவிர, நம்ம சுத்தி இருக்கவங்கள தவிர, நமக்கு தான் வந்து ரொம்ப ரொம்ப அக்கறை இருக்கணும். அப்ப நம்ம உடல் நலத்த நம்ம நல்ல அளவுல ஒரு அக்கறையா வந்து எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா பூஸ்டப் பண்ற மாதிரி ஒரு எக்ஸர்சைஸ் நீங்க ரெகுலரா பண்ணணும். சின்ன சின்ன வேலையா செய்யலாம். சின்ன சின்ன யோகா மாதிரி சில ஸ்டெப்ஸ்லாம் பண்ணலாம். இதெல்லாம் வந்துட்டு உங்களால ஓகே என்னால பண்ண முடியும். இது என்ன பெருசு நான் பண்ணிடுவேன் அப்படின்லாம் நீங்க நெனச்சீங்கன்னா, நெனைக்கிற அளவுக்கு தாங்க இருக்கும். அர்த்தத்துல கொண்டு வர முடியாது. உடற்பயிற்சி அப்படின்றது கண்டிப்பா ஒரு குறிப்பிட்ட நேரத்துல டெய்லி வந்து நம்ம செய்யக்கூடிய விஷயமா இருக்கணும். அது உங்களுக்கு கஷ்டமான விஷயமா 1 ஹவர் 2 மணி நேரம் அப்படிலாம் போய் நீங்க ஜிம்ல போய் செய்யணும் கூட அவசியம் இல்ல. ஒரே சீரா கண்ட்ரோலா ஒரு கன்சிஸ்டன்சில ரெகுலரா நீங்க பண்ணும்போது உங்கள் உடலுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அதிகமா உங்களுக்கு வராது. வந்தாலும் அந்த பாதிப்ப அதிகமா ஏற்படுத்தாது. ஸோ கண்டிப்பா உடற்பயிற்சி அப்படின்றது உங்க தீர்மானங்கள்ல முதல் தீர்மானமா இருக்கணும். இது வந்து நெறைய பேருக்கு இப்ப இருக்கிற பிரச்சனையே பார்த்தீங்கன்னா, உடல் அதிகரிச்சிருச்சு, எடை அதிகமாயிருச்சு. எனக்கு என்னோட ஸ்ட்ரக்சரே மாறி போயிடுச்சு. காலேஜ் படிக்கும்போது நல்லா இருந்தேங்க, இப்ப மாறி போயிட்டேன். இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா இருந்தேன், இப்ப மாறி போயிட்டேன். இதுவே ஜென்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, வேலைக்கு போறதுக்கு முன்னாடி நல்லா இருந்தேன். ஒன்ஸ் வேலையில செட்டில் ஆனதுக்கப்புறம் ரொம்ப ஹெவி ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ் வந்து எனக்கு உடம்பு மதன்னு ஊதி போயிடுச்சு அப்படின்னு சொல்றவங்கள நம்ம பார்த்துருக்கோம். இந்த நோயற்ற வாழ்வு தாங்க நமக்கு ஒரு வளமான வாழ்வா இருக்கக்கூடும். அதனால உடற்பயிற்சி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது உங்களோட உடலோட சைக்கிள கரெக்ட்டா வந்துட்டு ஹேண்டில் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பா உடற்பயிற்சி செய்யணும். எந்த அளவு செய்யணும்? எவ்வளோ நேரம் செய்யணும்? எந்த மாதிரி உடற்பயிற்சி செய்யணும்? அதெல்லாம் உங்கள பொறுத்துங்க. நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே கன்சிஸ்டன்சியோட பண்ணுங்க. இதுதான் முதல் தீர்மானம். 2வது தீர்மானம், சாப்பாடு. எந்த அளவுக்கு உடல் வந்து நம்ம கண்ணு கருத்துமா பார்த்து வந்துட்டு இருந்தா கூட, சாப்பாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சில நேரம் பார்த்தீங்கன்னா, நெறைய காலேஜ் ஸ்டூடண்ட்ஸும், ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அத அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு, நேரா நான் நல்லா படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு,
ஃபாஸ்ட்டாக ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, இல்லை காலேஜுக்கு போயிடுவாங்க. இதே மத்தியானம் சாப்பாடு சின்ன சின்னதாக சாப்பிட்டுட்டு நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில டைம் நிறைய வெரைட்டிஸாக சாப்பிடுவாங்க. இல்லை ஆயிலி ஃபுட்டாக சமோசா அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸாக வாங்கி சாப்பிட்டு ஆக மொத்தம் அவங்க சாப்பாட்டு ஸ்டைலை வித்தியாசமாக ஆக்கி நம்மளோட ரெகுலர் ரொட்டீனுக்கு வந்து என்னென்ன நியூட்ரியன்ட் தேவையோ அது எல்லாமே ஃபில் பண்ணாமல் ஏதோ நானும் சாப்பிட்டேன் எனக்கும் பசி அடங்கிருச்சு அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி பழக்கம் வந்து உடலுக்கு ரொம்ப ரொம்ப கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு வகை. ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அதோட அவசியம் அதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். சத்தான சாப்பாட்டுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் ஒட்டுல போய் சாப்பிட்றத குறைச்சிக்கணும். ஸோ இதுதான் நம்மளோட 2வது தீர்மானமாக கண்டிப்பாக இருக்கணும். அடுத்த ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த சோஷியல் மீடியா. எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்கங்க, மொபைல் பார்க்காதீங்க, லேப்டாப் யூஸ் பண்ணாதீங்க, ஐபேட் யூஸ் பண்ணாதீங்க, டிவி நிறைய பார்க்காதீங்க, இப்படி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ஒவ்வொருத்தரும் அவங்கள வந்துட்டு இதோட நெகட்டிவிட்டி எல்லாமே நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. கண்ணு வலி வர்றது, கண்ணுக்கு கிளாஸ் போடுறது, இல்லை காது வலி வர்றது, இல்லை கை வலி வர்றது, நிறைய விஷயம் ஏகப்பட்ட விஷயம் வந்து இந்த சோஷியல் மீடியா உள்ள அடிக்ட் ஆனவங்களுக்கெல்லாம் நிறைய நெகட்டிவ் விஷயம்லாம் நடந்திருக்கு. ஸோ இதனால் ஒவ்வொருத்தரும் வந்து தீர்மானம் பண்ணிக்கிறாங்க, நான் நிறைய சோஷியல் மீடியாவில் இன்ட்ராக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. பட் அவங்களால அவங்க என்ன நினச்சாங்களோ அந்த அளவு வந்து ஃபாலோ பண்ண முடியறது இல்லைங்க. நம்மளோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறதும் சோஷியல் மீடியா தான். அதுவே தடையாக இருக்கிறதும் அதே தான். பெரும்பாலான நேரத்தில் வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் தான் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல விஷயங்க. ஏன்னா நம்மளோட மைண்டை வந்து ஃப்ரெஷ்அப் பண்ணி வச்சுக்குது. அதோடு இல்லாமல் நமக்கு தெரியாத நிறைய நாலேஜை நீங்கள் கேதர் பண்ணுறதுக்கும் வீட்டில் உட்காந்துக்கிட்டே கேதர் பண்ணிக்கலாம். ஒரு காலத்துலலாம் லைப்ரரியில் போனால் தான் ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் நம்மளால் கேதர் பண்ண முடியும். ஆனால் இப்போ அப்படி இல்லைங்க. வீட்டில் இருந்துக்கிட்டே என்ன லைப்ரரியில் இருக்கக்கூடிய மெட்டீரியலோ எல்லாத்தையும் ஈவி லைப்ரரியாக நம்ம கம்ப்யூட்டர்லேருந்தே எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு வந்து நமக்கு இன்டர்நெட் வந்து ரொம்ப நம்மளோட இன்வால்வ் ஆகிடுச்சு. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் பார்த்திங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப் டு டீட்டெயில் என்னென்ன போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இடத்துலேருந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஆனாலும் இந்த சோஷியல் மீடியா அப்படின்றது நம்மளோட லைஃபுக்கு எந்த அளவு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட யூசஸ் நிறையா இருந்தால் கூட நமக்கு சப்போர்ட் பண்ணுற ரேஷியோ வந்து ரொம்ப கம்மி தாங்க. நமக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன் அதில் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா மன நீதியாகவும் சரி, உடல் நீதியாகவும் சரி ஒரே இடத்துல ஸ்டிக் ஆகி நம்ம நிறைய பாதிப்புக்கு உள்ளாகிறோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சோஷியல் மீடியாவோட யூசஸை குறைக்கணும். இதுதான் நம்மளோட முக்கியமான 3வது தீர்மானமாக இருக்கணும். 4வது பாருங்க, சேமிப்பு. என்னதான் என்னோட ராயல் லைஃப்ல நான் இருக்கேன், எனக்கு நல்ல வேலை கிடைச்சிருச்சு, நல்ல வெல் செட்டில்டு ஆயிட்டேன் அப்படின்னா கூட நம்மளோட கடந்து வந்த காலம் ரொம்ப கஷ்டமான காலமாக இருந்துச்சு. இப்போ நான் ரொம்ப நல்ல செட்டில்டாக இருக்கேன், நிகழ்காலம் நல்ல ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு, ஆனால் என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க தாங்க ரொம்ப அதிகம். ஸோ எதிர்காலத்துக்காக எப்பயுமே நம்ம ஓரளவு வந்து சேவிங்ஸை பலப்படுத்திக்கணும். ஸோ இந்த சேமிப்பு அப்படின்றது தான் நம்மளோட 4வது தீர்மானமாக இருக்கணும். அதோட வரவு வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்கோ, இல்லை உங்களுக்கு என்ன செலவுகள் இருக்கோ, ஸ்டாண்டர்ட் செலவுகள்லாம் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட சேமிப்போட அளவை வந்து மாற்றிக்கலாங்க. ஆனால் கண்டிப்பாக சேமிப்புன்றது இருக்கணும். கடன் அப்படின்றது இருக்கக்கூடாது. ஸோ கடன் வாங்குறது ரொம்ப ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயங்க. எக்காலம் கொட்டும் கடன் வாங்குறத அதிகமாக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் கடனை குறைக்கிறதுக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் சேவிங்ஸ், கடன் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி உங்களோட சேவிங்ஸை வந்து பண்ணிக்கிட்டே வாங்க. அதோட லிமிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இன்கம்மை பொறுத்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் சேவிங்ஸை நீங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் பண்ணுறது அப்படின்றது உங்களோட ஃபியூச்சருக்கும் சரி உங்களோட ப்ரெசன்ட் டென்ஸுக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் நல்ல ஒரு ரிலாக்ஸ்டு லைஃப்பை கொடுக்கும். அது இல்லாமல் முக்கியமான இன்னொரு தீர்மானம் என்ன அப்படின்னா, உங்களோட நேரம், உங்களை உணரக்கூடிய நேரம். சில பேர் நிறைய வேலை இருக்கும், நல்ல வேலை கிடைச்சிருக்கும், காலையில் எழுந்துச்சி ரொம்ப வெல் செட்டில்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி வேலையில் இருப்பாங்கங்க. காலையில் எழுப்பாங்க, பசங்களும் நல்லா படிப்பாங்க, ரொம்ப ஒரு ஸ்டாண்டர்டான அப்பார்ட்மெண்ட்டில் வீடு வாங்கி நல்ல பெரிய இதுன்னு சொல்கிற அளவுக்கு ஜாம்னு இருந்தால் கூட
தனக்குன்னு ஒரு நேரம் இல்லாம, கொஞ்ச நேரத்திலேயே காத்து போன பலூன் மாதிரி திரும்ப வந்துட்டு வந்த இடத்துக்கே வந்துடுறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றது ஒரு பெரிய குறிக்கோளா இருந்திருக்கும். குடும்பத்தையும், நம்மள சுத்தி இருக்கிற நண்பர்களையும், இந்த சோஷியல் லைஃப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சாட்டிஸ்ஃபை பண்ணி, நான் ஒரு பெரிய ஸ்டேட்டஸ்ல இருக்கேன் அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான், நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மள வந்துட்டு முன்னேத்திக்கிட்டு போயிட்டே இருக்கோம். அந்த மாதிரி இப்படி முன்னேற்றி போயிட்டே இருக்கும்போது, மகிழ்ச்சி, எனக்கு புடிச்ச மகிழ்ச்சி, எனக்கு புடிச்சமான விஷயத்துல நான் டைம் ஸ்பெண்ட் பண்றேனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இல்லன்னு தாங்க சொல்லணும். ஒரு சில பேருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கோலம் போடுறது அவ்வளோ வந்து புடிச்சமான விஷயமா இருந்திருக்கும். எப்பன்னு கேட்டிங்கன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி. ஒன்ஸ் கல்யாணம் ஆகி வந்ததுக்கப்புறம், புது வீடு, புது சொந்தங்கள், குழந்தைகள், அப்புறம் அவங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறது, அவங்களுக்கு படிப்பு சொல்லிக் குடுக்கறதுன்னு, இப்ப மத்தவங்களுக்காக அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணி, பண்ணி தனக்கு புடிச்ச ஒரு கோலம் போடுற அந்த விஷயத்த கூட கான்சன்ட்ரேட் பண்ண முடியாம எத்தனையோ பேர் இருக்காங்க. இது ஒரு விதத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே அவங்க ஃபேமிலி லைஃபோட இன்வால்வா இருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா கூட, அவங்களுக்கான நேரத்த அவங்க செலவிட தவறுனதால மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க. இது ஒரு விதத்துல பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு மனசுக்குள்ள ஏக்கத்த வர வச்சு, அவங்களுக்கு மனதளவுல பெரிய பாதிப்ப உண்டு பண்ணும். ஸோ கண்டிப்பா உங்களுக்கான ஒரு நேரத்த நீங்க ஒதுக்கிக்கணும். மேபி 10 மினிட்ஸ் இல்ல 30 மினிட்ஸ். அது உங்கள பொறுத்துங்க. ஆனா, உங்க வாழ்க்கைய நீங்க வாழணுமே தவிர, உங்க வாழ்க்கைய வந்து ஓட்டக்கூடாது. ஸோ வாழ்க்கை வாழ்வதற்கான தேவையான உங்களுக்கு பிடிச்சமான விஷயத்த செய்யறதுக்கும், ஒரு நாளைக்கு குறைஞ்ச டைம ஸ்பெண்ட் பண்ணுங்க. பணம் நமக்கு தேவைதாங்க. அதுக்காக எப்பயுமே பணம் பணம்னு ஓடிட்டு இருக்கக்கூடாது. நம்மளோட வாழ்க்கைக்கு பிடிச்ச விஷயத்துலயும் நம்ம கொஞ்சம் நம்மள ஈடுபடுத்திக்கணும். ஸோ இதுதான் நம்மளோட அடுத்த தீர்மானம். இது எல்லாமே முடிச்சாச்சுங்க. நான் எல்லாம் நல்லா பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்ற இன்னொருத்தவங்களுக்காக தான் நம்ம சொல்லப்போற தீர்மானம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குறிக்கோள். என்னதான் காலேஜ்ல நல்லா படிக்கணும், காலையில எந்திக்கணும், இத செய்யணும், அத செய்யணும்னு எல்லா தீர்மானம் போட்டு பண்ணா கூட, சோ வாட்? அதுக்கு படிச்சு முடிச்சு நீ என்ன பண்ண போற? அப்படின்னு ஒரு குறிக்கோள் இல்லாம, நீங்க ஒரு மாடு மாரி இருந்த இடத்துலயே சுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்க லைஃபோட வளர்ச்சி வந்து இருக்கவே இருக்காதுங்க. ஸோ நமக்கு முக்கியமான தேவையான என்ன வேணும் தீர்மானம் அப்படின்னா, குறிக்கோள். வாழ்க்கையில குறிக்கோள் இல்லாத ஒரு மனுஷனோட வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வண்டியில வந்து ஒரு கண்ட்ரோல் இல்லாத ஒரு சக்கரம் போல தான். அது பாட்டுக்கு போன வழிக்கு போகும். ஒரு குறிப்பிட்ட நேரத்துல வண்டி சக்கரம் கழண்டு அது பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சுரும். ஸோ இதே மாரி தான் நம்மளோட வாழ்க்கையிலும் குறிக்கோள் கண்டிப்பா இருக்குங்க. ஒரு புத்தாண்டுலேருந்து நமக்கு நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு குறிக்கோள எடுத்துக்கணும். கண்டிப்பா 10 மணிக்கு மேல நான் முடிச்சிருக்க மாட்டேன். ஈவன் இத கூட நீங்க ஒரு குறிக்கோளா எடுத்துக்கலாம். இல்லன்னா, கண்டிப்பா நான் எல்லார்கிட்டயுமே சிரிச்ச முகத்தோட பேசுவேன். என் கோவத்த அதிகமா காட்ட மாட்டேன். அப்படின்னு கூட நீங்க தீர்மானம் எடுக்கலாங்க. இல்லன்னா, இன்னும் 2 வருஷத்துல என்கிட்ட என் சேவிங்ஸ் லெவல இந்த அளவுக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு ஒரு டார்கெட் நீங்க செட் பண்ணிக்கலாம். இல்ல ஒரு புது துறையில எனக்கு புடிச்சு நான் என்டர் ஆவுறேன்னா, இதுல நான் இந்த அளவு டார்கெட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செட் பண்ணிக்கலாம். இல்ல புதுசா இந்த ட்ரெய்னிங் கோர்ஸ் நான் கண்டிப்பா போய் ஆகணும். இல்ல நான் புதுசா யுஎஸ்க்கு போய் ஆகணும், ஆஸ்திரேலியா போய் ஆகணும் அப்படின்னு நீங்க வெளிநாட்டு கனவுகளெல்லாம் கூட உங்களோட ஒரு குறிக்கோளோட நீங்க தொடர்புக்கு படுத்தி செஞ்சுக்கலாம். இந்த மாரி பண்ணும்போது உங்க லைஃப்ல ஒரு பிடிப்பு கிடைக்குங்க. உங்க வாழ்க்கைய வாழறதோட அர்த்தம் உங்களுக்கு ஈஸியா புரியும். இது எல்லாத்த விட பார்த்தீங்கன்னா, சில கோஷ்டிலாம் இருக்காங்கங்க. நான் நல்லா இருக்கேன். எனக்கு கடவுள் குடுத்துருக்காரு. இதோட எனக்கு போதும். இந்த வாழ்க்கை எனக்கு போதும். இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வாழ்க்கைய ஓட்ட ஆரம்பிப்பாங்க. இந்த மாரி ஓட்டுறவங்க ஒரு விதத்துல வந்து நீங்க ஓகேன்னு எடுத்துக்கலாங்க. ஆனா ஒரு விதத்துல பார்த்தீங்கன்னா, அவங்களோட சோம்பேறித்தனம் அதுல நல்லா தெரியும். அவங்களுக்கு புதுசா ட்ரை பண்றதுல ஏகப்பட்ட பயம் இருக்கும். தன்னை வந்து சொசைட்டிக்கு ஏத்த மாரி இப்ப இருக்க லைஃப் ஸ்டைலோட மாத்திக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன பயம் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, புதுசா அடுத்ததுக்கு நம்மளோட அறிவ வந்து விருத்தியாக்கிக்கிட்டே வரணும். நெறைய லேர்ன் பண்ணுங்க. சின்ன வயசுல தான் படிக்கணும்னு இல்ல. பெரியவங்களாயும் படிக்கலாம்.
60 வயசுலயும் படிக்கலாம், 80 வயசுலயும் படிக்கலாம். படிப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப கடைசி நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்க. நீங்க எவ்வளதுக்கு படிக்கிறீங்களோ, அவ்வளதுக்கு உங்களோட அறிவு விருத்தியாகும். அது நீங்க புத்தகம் படிச்சு தான் தெரிஞ்சுக்கணும்னு இல்ல. அறிஞர்கள பத்தி, அவங்களோட லைஃப்ப பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டு கூட, அதுக்கேத்த மாதிரி ஒருத்தவங்களோட கதை பேசுறது, இல்ல கேட்டத வச்சு எழுதுறது, இல்லாட்டினா அவங்களோட சேர்ந்து டூர் போறது, பயணம் செய்வது, இல்ல சமூகத்துல ஒரு அக்கறை எடுத்துக்கிட்டு சின்ன சின்ன ஹெல்ப் பண்றது, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்தோட நம்ம இணைச்சுக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஜெனரல் நாலேஜும், அ பொது அறிவும் பார்த்தீங்கன்னா, இந்த சொசைட்டிய பத்திய ஒரு அறிவும் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வளர்ந்து வரும். இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துல நம்மள என்கரேஜ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளோட வாழ்க்கையோட, குடும்பத்தோட பிரச்சனைகளே நம்மள ரொம்ப அழுத்தாதுங்க. எப்ப நீங்க சொசைட்டி மேல உங்களோட ஃபோக்கஸ கொண்டு வரீங்களோ, பழைய மக்களுக்கு, கஷ்டப்படுற மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நீங்க அந்த மாதிரி ஒரு தொண்டு உணர்வோட வேலை செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ, உங்களோட பர்சனல் லைஃப்ல இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா டிஸப்பியர் ஆயிடும். இதுல எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப முக்கியமான தீர்மானம் நம்ம என்ன செய்யணும்னா, கடந்த ஆண்டு நம்ம கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு ஆளாயிருந்தா கூட, இந்த ஆண்டு நமக்கு நல்லா தெரியுது அது ஒரு தீய பழக்கம். என்னால விடவே முடியல. எப்படியோ ஆரம்பிச்சுட்டேன். ஆனா இப்ப ரொம்ப கஷ்டப்படுறேன். அந்த தீய பழக்கத்த விட முடியல. அப்படின்னு நீங்க ஏதாவது ஒண்ணு நெனச்சிருந்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த புத்தாண்டுல இருந்தாவது அத மாத்துறதுக்கு ட்ரை பண்ணுங்கங்க. கொஞ்சம் கொஞ்சமா மாத்துங்க. கண்டிப்பா தீய பழக்கம் அப்படின்றது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும். ஆ இந்த தீய பழக்கம்ன்றது உடனே மது, இல்லாட்டின்னா புகைப்பிடித்தல், இந்த மாதிரி விஷயத்த தான் நம்ம தீய பழக்கம் அப்படின்ற கவுண்டிங்ல வச்சுக்கிறோம். ஆனா இது மட்டும் தீய பழக்கம் இல்லங்க. ஒருத்தங்கள பத்தி ரூமர் பரப்புறது, குறை சொல்றது, யார பார்த்தாலும் குறை சொல்ற ஒரு விதத்தோடயே நம்ம அணுகுறது, இந்த மாரி பண்றது கூட நம்மளோட நெகட்டிவிட்டி தான். இல்லைன்னா கோவப்படுறது, எல்லாரையும் எடுத்தெறிஞ்சு பேசுறது, இதெல்லாம் கூட நம்மளோட தீய பழக்கங்கள்ல ஒன்றா தான் நம்ம எடுத்துக்கணும். இது எல்லாமே தவறான பழக்கம். நம்ம இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரையுமே அனுசரிச்சு தாங்க வாழணும். ஒருத்தர மட்டும் அன்பு செலுத்திட்டு, மத்தவங்கள எதிர்த்துட்டுலாம் நம்மளால இருக்க முடியாது. எல்லா விரல்களுமே ஒரே சைஸ்ல இருக்கிறதில்ல. ஒண்ணுத்துக்குமே ஒரு ஒரு சைஸ் இருக்கு. ஒரு ஒரு வேலை இருக்கு. அதே மாரி தாங்க நம்ம குடும்பத்துல இருக்கிற மக்கள் எல்லோருமே வெவ்வேறு கேரக்டர்ல இருந்தா கூட, எல்லாரையுமே அனுசரிச்சு தான் நம்ம போகணும். ஒருத்தர பத்தி இன்னொருத்தர்ட்ட குறை சொல்லிக்கிட்டு இருந்தா கூட, இது நம்மளோட மிகப்பெரிய தீய பழக்கமா தான் கருதப்படும். இந்த தீய பழக்கத்தால நமக்கு பாசிட்டிவா ஏதாவது நடக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஒண்ணும் நடக்காதுங்க. கண்டிப்பா இந்த தீய பழக்கங்கள் நீங்க மத்தவங்கள பத்தி ரூமர் பேசுறதால, உங்களுக்கே அது நெகட்டிவா தான் முடியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் மத்தவங்க கூட நீங்க பேசணும் ஒருத்தவங்கள பத்தி அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, அவங்களோட பாசிட்டிவ் விஷயத்த மட்டும் ஷேர் பண்ணீங்க. நெகட்டிவ் விஷயமா இருந்துச்சுன்னா, முடிஞ்ச வரைக்கும் அத பத்தி யோசனை பண்ணவே பண்ணாதீங்க. அப்படி யோசனை பண்ணீங்கன்னா, அந்த குப்பைய தூக்கி உங்க தலையில நீங்களே வச்சுக்கிற மாதிரி. ஸோ மத்தவங்களோட நெகட்டிவ் எண்ணங்கள் தோணுச்சு அப்படின்னா, அந்த இன்சிடென்ட்ட கொஞ்சம் கொஞ்சமா மறக்கறதுக்கு யோசனை பண்ணிட்டு வாங்க. அத விட்டு வெளியில ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்துருவீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு புத்தாண்டுக்கும் ஒரு தீர்மானம் நம்ம கொண்டு வரும்போது, நம்ம லைஃப்லயே ரொம்ப பிரகாசமா, ரொம்ப மேம்போக்கு அடுத்த வளர்ச்சிக்கு போகக்கூடிய அளவுல முன்னேறத நீங்க கண்கூடா பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் அடுத்த ஒரு டாபிக்கோட பார்ப்போம். அதுவரைக்கும் எல்லோருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். வணக்கம்.